ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தங்கச்சியோட கல்யாண நலங்கு ஃபங்க்ஷன் தாங்க நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மார்னிங் தான் வந்து பந்தக்கால் வச்சுட்டு வந்தோங்க. பந்தக்கால் வச்ச அன்னைக்கே தான் வந்து நலங்கு ஃபங்க்ஷனும் வச்சிருந்தோம். காலையிலேயே வந்து வச்சுட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய பேரால வரவே முடியல. பட் வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். தியா குட்டியும், நிலா குட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துல உட்கார வச்சு நான் நலங்கு வைக்க சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியாக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நலங்கு வைக்கிறது அதெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்காது. இந்த ஏதாச்சும் தடவி விட்டா கூட உடனே தொடச்சிடுவா. அதனால வந்து அவ ரொம்ப டல்லா இருந்தா. பட் நிலா வந்து ரொம்ப லைக் பண்ணி, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹோல் டே பார்த்தீங்கன்னா, செம்மையா என்ஜாய் பண்ணாங்க தியா குட்டி அண்ட் நிலா குட்டி. எல்லாருமே வந்து நலங்கு வச்சுட்ருக்காங்க. இந்த நலங்கு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து பழக்கம் கிடையாதுங்க. எங்க வீட்ல யாருக்குமே. பட் என்னோட கல்யாண டைம்ல வந்து அம்மா வந்து பண்ணாங்க. எனக்கு ஆசைக்காக வந்து நலங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி சரி தங்கச்சி கல்யாணத்துக்கும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் அவ்வளோதான். இது மாதிரி எங்களுக்கு பழக்கம் அப்படின்ற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப எல்லாருமே வந்து நலங்கு வைக்கிறாங்க. அது மாரி வந்து அப்படியே பழகிடுச்சு. ஆனா ஒரே ஒரு நலங்கு தான் வைப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அது வந்து கல்யாணத்துக்கு 5 டேஸ் முன்னாடி வைப்பாங்க. அப்படி இல்ல 3 டேஸ் முன்னாடி வைப்பாங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு 5 டேஸ் முன்னாடி இன்னைக்கே வந்து வச்சாச்சு. எல்லாரும் வந்து மாத்தி மாத்தி நலங்கு வச்சுட்டே இருக்காங்க. தியாவோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து என் தங்கச்சி வந்து பார்த்து சொல்லிட்டே இருந்தா. "அவ பாரு டல்லா இருக்கா, அவ டல்லா இருக்கான்ட்டு." பட் அவள வந்து பிடிக்காத விஷயம் பண்ணா அவ வந்து எப்பவுமே அப்படிதான் இருப்பா. அத வந்து மாத்திக்கவே முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நலங்கு வச்சுட்டு ட்ரெஸ் வந்து வச்சு குடுப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து புடவை, அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு வந்து அவளுக்கு வாங்குன நகை அதெல்லாமே வந்து இன்னைக்கு வச்சு வரிசை மாரி வச்சு குடுத்துட்டேன் நானு. ஏன்னா வந்து கல்யாண டைம்ல நம்ம வந்து நகைலாம் குடுக்கும்போது கொஞ்சம் சேஃபா வச்சுக்கணும். அதனால தான் வந்து கல்யாண மண்டபத்தில தான் நம்ம ஸ்டே பண்ணுவோம் அன்னைக்கு. நாம வந்து சேஃபா வச்சுக்கணும் குடுக்குற வரைக்கும். அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நலங்கு அன்னைக்கே வந்து நான் வச்சு குடுத்துட்டேன். அதனால வந்து கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஃப்ரீயா இருந்தது. In the midnight glow where the stars align, we lose ourselves in the rhythm divine. Underneath the sky painted with dreams, we're chasing the echoes of silent screams. Caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the pale moonlight. We'll let go of all that we know and dance in the stardust's gentle flow. Dancing in the stardust, we're weightless and free in a world of wonders. Just you and me, lost in the moment. Our spirits ignite as we twirl in the magic of the cosmic light. Among constellations, we'll find our way. Through the celestial symphony, we'll sway. With every step, we leave our cares behind. In this celestial ballroom, love's defined. Caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the pale moonlight. Dancing in the stardust, we're weightless and free in a world of wonders. Just you and me, lost in the moment. Our spirits ignite as we twirl in the magic of the cosmic light. The shimmering galaxies will find our way, guided by love's everlasting sway. சுமதி மாமி சசி நீயே வைக்கலையா இன்னும்? சரி இல்ல போஸ்ட் கொடுத்தாலே மூஞ்சி திரும்ப வரலாறு முக்கியம். நான் தொட்டானோ பெங்களூர்